எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. உமா பிள்ளை வந்து மை வீட்டில் இருந்து விளையாடிட்டு இருந்தா. வரும்போது வாணி கூப்பிடியே இல்லை நீங்கள் போங்க பிறகு வரேன்னு சொல்லியா? ஆமாங்க, அங்கே ஷியானா இருக்கா இல்லையா, அவ கூட இருந்து விளையாடுவா. இங்கே வந்தால் ஒத்தையிலே இருக்கணும், அதான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. பண்டம் இருக்கு வாணி கூப்பிட்டப்புறம் வந்தா இல்லை பேரு. அப்படி ஒரே விளையாட்டு. ஷியானாவையும் கூப்பிட்டேன். அவளும் இல்லை சித்தப்பா நானும் வரல பிறகு வரேன் அப்படின்னு சொல்லியா? கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு வரட்டு. என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை உமா, வாட்ஸ்அப்பில் உள்ள மெசேஜ் ஸ்டேட்டஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் உமா? இப்போ சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கியாவ. சரி இப்போவே பேசுவோம், அப்பதான் எல்லாம் நடக்கும். நீங்க கடைக்கு சாயங்காலம் போல போயிட்டு வருவோமா? கடைக்காவுமா? போன வாரம் தானே அரிசி பருப்பு காய்கறி தேவையான சாதனங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். இனி என்ன வாங்கணும்? அரிசி பருப்பெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் வீட்டில் மனம் போல கிடக்கு. எனக்கு 2 ட்ரெஸ் எடுக்கணும். என்ன உமா ட்ரெஸ் எடுக்கணுமா? ஏன் எதுக்கு இப்போ ட்ரெஸ்ஸு? இப்போ தானே பொங்கல் முடிஞ்சு அப்போ எடுத்து தந்தேன் இல்லையா? எடுத்து தந்தீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இங்கே மண்டே மார்க்கெட்டில் ஒரு கடை இருக்குங்க. மண்டே மார்க்கெட்டில் ஒரு கடையா உமா இருக்கு? மண்டே மார்க்கெட் ஃபுல்லாக கடையாக தானே இருக்கு. எந்த கடை? அங்கே ஒரு கடை இருக்குங்க. அங்கே சுடிதார் எல்லாம் நிறைய ஆஃபரில் போட்டிருக்கேன். சுடிதார் மட்டும் இல்லைங்க, டாப்ஸு, லெகின்ஸு, பட்டியாலா, சாரி எல்லாமே ஆஃபரில் போகுதுங்க. ஆஃபரில் போகுதுன்னா போட்டுமா, நீ சும்மா இரு. ஏங்க எல்லாரும் நாளைக்கு போறாவலாம், நானும் போய் எடுத்துட்டு வரட்டா? நாளைக்கு போறவிய போட்டுமா, நீ இப்போ சும்மா இருவுமா. உனக்கு எத்தனை வாட்டி துணி எடுக்கணும்? போன மாதம் தானே எடுத்துருக்கு, இனி இப்போ அடுத்த மாதத்துக்கு கேட்கிய? நீங்க நான் அவிய கூட எல்லாம் போகல. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம். அப்படியே வெளியே போனாலே ஆச்சு, பிடிச்ச துணியை பார்த்து எடுத்தாக்கலே ஆச்சு இல்லையாங்க? எப்படி? என்ன உமா வர வர நீ என்ன சிறவை இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கியா? பொறுமையாயிருமா, பொறுமையாயிரு, வார்த்தைகளை விட்டுறாத. கிடைச்ச துணி கிடைச்சாது, பொறுமை. என்னங்க சொல்றீங்க? எனக்கு பின்ன ட்ரெஸ் எடுக்கணும், நான் உங்ககிட்ட கேட்காம பின்ன வேற யாருகிட்ட போய் கேட்கறது? நல்லா கேட்டா போ. ஆமா போன மாசம் ரேஷன் கடையில் பொங்கல் எவ்வளோ கிடச்சி? 1000 ரூபா கிடைச்சிங்க. ஏன்? அந்த 1000 ரூபாய் நீ என் கண்ணில் காட்டவே இல்லை உமா, அதை என்ன பண்ணா? ஐயோ கணக்கு கேட்கியாவளே, அதுக்கு தான் நம்ம 2 சாரி எடுத்தோன்னு சொன்ன திட்டுவாவளே. என்னங்க நீங்க போன மாசம் நடந்தது இந்த மாசம் கேக்குறீங்க? போன மாசம் என்ன நடந்ததுன்னு எனக்கே மறந்து போச்சு. மறந்து போச்சா? மறந்து போச்சுன்னா 1000 ரூபாய் என்ன தண்ணியிலே கரைச்சி விட்டா? எங்க சும்மா இருங்க, இன்னைக்கு வாங்க நம்ம சாயங்காலமே 2 டாப் எடுத்துட்டு வருவோம். சும்மா இருமா, சும்மா செலவு வருத்திக்கிட்டு இருக்காத. இப்ப எல்லாம் டாப் எல்லாம் எடுக்க முடியாது. எது நான் செலவு வருத்திட்டு இருக்கேனா? உன் மைனியாருக்கு வீட்டுக்கு மளிகை சாதனம் லிஸ்டா எழுதி தந்தாளே, அப்ப வாங்கி கொடுக்கும்போது உனக்கு செலவு வரலையோ? இங்க பாரு உமா, நான் மைனியை விட்டு வாங்கி குடிக்கிறத நீ கணக்கு பார்க்க தேவையே கிடையாது. அதுல நீ தலையிடவே கூடாது. தலையிட கூடாதா? நான் என்ன இந்த வீட்டு ஹவுஸ் ஓனரா? இந்த வீட்டுக்கு ஓனர், உனக்கும் ஓனர், புரியுதா? உமா மைனிக்கு வாங்கி குடிக்கிறது, என் அண்ணன் பிள்ளைகளுக்கு வாங்கி குடிக்கிறது, அண்ணனுக்கு வாங்கி குடிக்கிறது எல்லாம் நீ பார்க்காத. அப்ப என் கண்ணை கெட்டிக்கிட்டு வாங்கி கொடு. 2 டாப் எடுத்து கேட்டுட்டேன், ஆட்டத்துக்கு வர ஆட்டத்துக்கு. ரூபாய் இல்ல உமா, அதனால தானே சொன்னேன். ரூபாய் இருந்தா உனக்கு வாங்கி தர மாட்டேனா? ஒரு 1000 உங்ககிட்ட இல்லையாங்க? இல்ல உமா, இருந்துச்சுன்னா நான் உனக்கு வாங்கி தராம வேற யாருக்கு உமா வாங்கி கொடுப்பேன்? இப்படி என்ன கேக்கியா? ஒருவேளை இல்லையாதான் இருக்குமோ, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? சரி பாவம், பாவம் போல தானே சொல்லியவ, இருக்காதான் இருக்கும். சரி இல்லனா விடுங்க, இனி ரூபாய் இருக்கும்போது வாங்கி தாங்கங்க. சரி உமா, இதை மாதிரி நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் தானே. செல்வா வாங்க மினி வாங்க. என்ன தரையில உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கிறீங்க? சும்மா தாக்கா. என்ன மைனி, அண்ணன் வேலையை போயிட்டு வந்தாச்சா? ஆமா செல்வா, அவிய வந்துட்டாவ. நான் ஒரு அர்ஜென்ட் வேலையாட்டாக்க உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன மைனி, என்ன விஷயம்? போன வார துணிக்காரன்ட்ட 2 துணி எடுத்தேன் பார்த்துக்க. நான் இப்போ ரூபாய் வந்து நிற்கேன். வேலுக்கு தான் சம்பளம் பைசா கிடச்சல. ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கொடு செல்வா, நான் நாளை சாயங்காலமே தரேன். 1000 ரூபா தானே மைனி? என்னங்க என்கிட்ட 2000 ரூபா நோட்டாட்டு இருக்கு பார்த்துக்க. இப்போ அவன்கிட்ட கொடுத்த அவன் சில்லற தர மாட்டான் பத்தியா, அதான் நாளைக்கு மாற்றி உனக்கு தந்துட்டு. என்ன செல்வா? அதனால என்ன மைனி, நாங்கள் அப்படிங்க.
சரி ரொம்ப நன்றிண்ணா செல்வா. நான் அப்புறம் பிறகு வரேன்னா உமா, பிறகு வரேன். பாத்தியா உமா, மைனிக்கு ரூபாத்தி அவன் சொன்னோன்னா உடனே ஏன் ஞாபகம் தான் வந்திருக்கு போல. ஓடி வந்துட்டாங்க பாரு. அடக்கியானக்கு இருக்கா, அவளே 2000 ரூபான்னு சொல்லி ஒன்னை ஏமாத்திட்டு 1000 ரூபாய வாங்கிட்டு போறா. நான் கேட்கும் போது உன்கிட்ட இல்லாத 1000 ரூபா உன் மைனி கேட்கும் போது எங்க இருந்து வந்து? ஐயோ, மண்டையில இருந்த கொண்டே மறந்துட்டோமே. அது வந்து உமா, அது வந்து அது வந்து உமா. இனி வரும் உனக்கு. உமா உமா உமா. உன்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு துணி எடுத்து தருவியான்னு கேட்டேன் பத்தியா? ஏன் தப்புதான். நாளைக்கு இதே மூஞ்சியோட நீ ஆபீஸுக்கு போறா, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கணும். உமா உமா சொல்லிக்கிட்டே இரு உமா உமானி. அப்பதான் உனக்கெல்லாம் புத்தியே வரும். எனக்கு ஒரு துணி எடுத்து கேட்டா எடுக்க ரூபா இல்லையா? ஊருக்கே வாரி வழங்கியாம். அம்மா நம்மளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருந்திருக்காங்க பார்த்தீங்களா? போய் பார்த்தோன்னே ரொம்பவே அழுதுட்டாங்களே. எனக்கு இன்னைக்கு வர்றதுக்கே மனசு இல்லைங்க. அங்கேயே இருந்துடலான்னு தோணுச்சு. அதான் உன்கிட்ட சொன்னேன் இல்ல அஜிதா, 2 நாள் நின்னுகிட்டு வாணி. நீ தான் இல்ல வேண்டாம் வரேன்னு சொல்லிட்டு வந்தா. அங்கேயே நிற்கணும் போல ஆசையாக இருந்து, இங்கேயும் அத்தை பூமாரி மாமா எல்லாரும் இருக்காங்க இல்லையா, இவங்க கூடயும் இருக்கணும் போல இருந்துச்சு. அதாங்க வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அப்பா தான் சொன்னாங்க, நீ கிளம்பு நாங்கள் பார்த்துக்குறோன்னே. சரி, நாளைக்கும் போய் பார்க்கணும்னா சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னா. ஆ சரிங்க. மக்களே வாங்க சாப்பிடலாம். அப்பா எங்கம்மா? அப்பா வந்தாச்சா? ஆமா வந்தாச்சு. வா போய் சேர்ந்துருந்தா சாப்பிடுவோம். இல்லம்மா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் வந்தேன்னா கண்டிப்பா அப்பா ஏதாவது சொல்லுவாவ. நீங்க 2 பேரும் போங்கம்மா. ஐயோ, நான் போனாலும் மாமா திட்டுவாங்களே. இது தெரியாம இவங்க வேற இப்படி கோத்து விடியாவ. அஜிதா நீயும் போ. உன் மேல அப்பா எந்த கோவமும் கிடையாது. நீயும் அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிடு. இல்லைங்க வேண்டாம், நான் உங்க கூட சேர்ந்துட்டு சாப்பிடுவேன். வா மக்களே, அவன் சொல்லியதான் கரெக்ட். அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவருக்கு மனசுல கொஞ்சம் இடம் பிடிக்க மாதிரி பாரு. இல்லத்த, அது வந்து போ அஜிதா, அப்பாக்கு என் மேலதான் கோவம், உன் மேல எந்த கோவமும் கிடையாது. நீ போ. கடவுளே, இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ. ஆமா வா. ஆ சரி அத்த. அக்கா நீ ஒன்னும் வருத்த விடாத. அடுத்த வீட்டுல இருந்து வந்த பிள்ளை, அந்த பிள்ளையே மன்னிச்சிட்டாரு இல்லையா? நீ அவரு பெத்த பையன், ஒன்னும் மன்னிச்சாமலா போவாரு. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குமா. சரி நான் முதல்ல போய் சாப்பாடு குடிக்கேன், நீ 2வது வா என்னம்மா? ஆ சரிம்மா. கடவுளே, அப்பாக்கு மனசு எப்படியாவது மாறிடணும். என்ன நீ அண்ணனை காணல? பூமாரி பேசாம இருந்து சாப்பிடு. இல்ல பூமாரி, அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க, இப்ப வந்துருவாங்க. கடவுளே, மாமா வர முன்னாடி சாப்பிட்டுட்டு எழும்பிரும். அஜிதா மக்களே, குழம்பு ஏதாவது வைக்கணுமா? இல்ல வேண்டாத்த, வயத்துல சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. ஐயோ, மாமா வந்தா கண்டிப்பா திட்டுவாங்க. சாப்பாடை பார்த்துட்டே இருக்காத மக்கா, வாரி சாப்பிடு. ஆ சரி அத்த. மாமா வர முன்னாடி சாப்பிட்டுட்டு இடத்தையே காலி பண்ணிடும். என்ன டீ லட்சுமி, என்ன நடக்குதுங்க? ஏன் என்ன நடக்குது? எல்லாரும் உட்கார்ந்து தானே இருக்கோம். மாடை வெளியே தானே கட்டிட்டு இருக்குது. இங்க வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா என்ன டீ நக்கலட்ட பேச என்கிட்ட? யாரு போய் நக்கல பேசியா? இங்க வந்து நேட்டு கேக்குறீரு என்ன நடக்குது? நீ நான் இங்க சாப்பிட வந்த இடத்துல இவ எதுக்கு இங்க வந்திருக்கியா? இவளா? எவா இருக்கியா? ஏன் போய் இப்ப என்னாச்சு? நான் இப்ப சாப்பிடாமா கண்ட வீலெல்லாம் கூப்பிட்டு நடு வீட்டுல எடுத்து சாப்பாடு குடிக்கியா? அத்தை சண்டை போடாதீங்க, நான் வேணா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ இரு மக்களே, இவரை கண்டு நீ ஏன் பயறியா? நாங்க இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு மாதிரி கோபப்படி மாதிரி பேசியாரு. அதுவே நாங்க யாரும் இல்லைன்னா உங்ககிட்ட எவ்வளவு பாசமா பேசியாரு. தெரியாது நினைச்சிட்டு இருக்காரு இவரு. என்ன ஓய், நாங்க இல்லைன்னா மட்டும் அந்த பிள்ளைகிட்ட நல்லா பேசிட்டு இப்ப மட்டும் என்ன இப்படி நடிச்சது? நான் பாசமா பேசினா? நான் எவ்வளவுகிட்டயும் பாசமா பேசல. ஒழுங்கா வீட காலி பண்ண போக சொல்லு. ஏன் ஓய் இப்படி நிக்கிறீரு? அந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணிட்டா? இங்க பாரு, நான் எப்பவும் ஒரே பேச்சு தான். குடிச்சாலும் ஒரே பேச்சு தான், குடிக்காட்டாலும் ஒரே பேச்சு தான். யாரு? நீரு எப்பவும் ஒரே பேச்சா? ஏதாவது தண்ணீர் எழுதி வச்சுட்டு பாத்துக்கிட்டு சாப்பிடன்னு வந்திருந்த பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டு விரட்டி விட்டுட்டு இல்லையா? இனி நீர் ஒத்த இருந்து கொட்டிட்டுறோம். என்ன மனுஷனே தெரியலப்பா. மனுஷனே இல்ல மிருகமானே புரியல. இந்த வீட்டுல நான் வாயை திறந்தா ஒருத்தருங்க பிடிக்கல. நீ ஆண்டி, நீ மட்டும் ஏன் இருந்துகிட்டு இருக்கியா? எப்பா அண்ணன்ட்டையும் அண்ணிட்டையும் கோவப்படாதுங்கப்பா, அவைய பாவம்ப்பா. நீ ஒன்னா என்கிட்ட கிளாஸ் எடுக்காத. நீ உன் அம்மா எழுப்பி பேசலையா? போ. யாரு போனா நமக்கு என்ன, நம்ம சாப்பிடுவோம். அச்சிதா, நீ அப்ப இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு தான் இந்த வீட்டுல இருந்தியா? அழாத அச்சிதா. நான் ஏதோ அப்பா மனசு மாறிட்டான்னு நினைச்சேன்.
இவ்வளவு தூரம் உனக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியல அச்சுதா. தெரிஞ்சா நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தாங்க நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. சாரி அச்சுதா, என் மேலதான் எல்லா தப்புமே. பரவாயில்லைங்க. அழாத அச்சுதா. ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சுன்னா வந்த நேரத்துல இருந்தே மூஞ்ச தூக்கிச்சிட்டு இருக்கிய? ஏன் சின்ன பொண்ணு வீட்டுல ஏதாவது பிரச்சனையா ஒரு மாதிரி இருக்கிய? ஆமா உமா, என்னத்த சொல்லதுக்கு தெரியாம இல்லையா இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு இருக்கு. ஏமனா பர்க்கீஸ் அடிச்சிட்டானா? அவி எதுக்கு என்ன அடிச்ச போறவ? நான் தான் அவியல அடிச்சனும். வேற என்னன்னா உனக்கு பிரச்சனை? வர்க்கீஸ் தான் அடிச்சீங்க. அப்புறம் ஏக்கா, என் வீட்டுல ஒண்ணு இருக்கு இல்லையா, என் மாமி யாரு நீ? ஏன் என்னது சும்மா இருக்குல்ல அது, இப்ப என்ன பிரச்சனை? ஏக்கா, நான் எல்லாம் எங்க போனாலும் அதுகிட்ட எழுதிக்கிட்டு தான் போக முடியுது. சிறையா இருக்கு, ஒரு இடத்துல கூட நிம்மதியாவே நிக்க முடியல. இந்த ஹாஸ்டல்ல உள்ள எல்லாம் பிள்ளைய தங்கி நிக்க தெரியுமா? நம்ம வீட்டுல இருந்து யாராவது போனா ஒரு நோட்ல எழுதிக்கிட்டு இத்தனை மணி கொண்டு விடுன்னு அவுட்டிங் பூட்டிட்டு போக தெரியுமா? ஆமா ஆமா, நான் படிக்கும் போது நான் படிச்ச ஹாஸ்டல்ல அப்படிதான் சின்ன பொண்ணு. ஆமா ஆமா ஆமா, நான் படிச்ச காலேஜ்லயும் அதே மாதிரிதான். நீங்க காலேஜுக்கு போனீங்களாக்கா? ஏன் நான் இப்ப காலேஜுக்கு போனேன்னா இல்லைன்னு முக்கியமா? ஒரு விஷயத்த சொன்னா கேட்டுக்க, ஆராய கூடாது. நீ சொல்லி சின்ன பொண்ணு. அப்புறம் காலேஜ்ல எழுதி வச்சுட்டு கூட்டிட்டு போவோம் இல்லக்கா, அதே போலதான் அந்த டைமுக்குள்ள கொண்டு விடுவா தெரியுமா? எனக்கு அதே நிலைமை தான். மாமியாரனா அப்படி இப்படிதானே இருக்கேன். என்னத்த உமா அப்படி இப்படி இருக்குமா? இதால எனக்கு பெரிய பிரச்சனை பத்துக்க. பேசாம இதை ஓஎல்எக்ஸ்ல வித்துடலான்னு பாக்கேன். என்னடா சொல்லியா? மாமியார ஓஎல்எக்ஸ்ல விற்க போறியா? ஆமாக்கா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு பேசாம இதை ஓஎல்எக்ஸ்ல போட்டு விட்டுருவோமான்னு இருக்கு. என்ன பொண்ணு, உனக்காவது உன் மாமியாரால தான் பிரச்சனை, எனக்கெல்லாம் யார் யாராலேயோ பிரச்சனை வருது. ஏன் ஏன் உமா? என்னன்னா யார் யாரால பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கமா சொல்லியா? ஏன் உனக்கு யாரால பிரச்சனை? யார சொல்லதுக்கு கேட்டுக்க சின்ன பொண்ணு. பிள்ளை ஒரு மீனை பொரிச்சு கொடுத்துருந்தேன் தின்னே நீ. ஐயோ நம்ம கதையை தான் சொல்லியா? நான் ராணிய கழுக வீட்டுக்கு போயிட்டு வர முன்னாடி இவிய வந்து எல்லா மீனையும் வாங்கி தின்றியாவ. அடச்சி, 4 முடி பெய்யம் பிள்ளைகிட்ட தான் பிடிங்க தின்னிய. நான் ஒன்னும் புடிங்க தின்னல சின்ன பொண்ணு. அவ சாப்பிட தெரியான்னு சொன்னா சாப்பிட காட்டி கொடுத்தேன். எனக்கெல்லாம் இது ரேட்டே யாரும் தரண்டான், சும்மா வித்துடலாம் போல இருக்கு. என்னன்னா என்ன பார்த்தா என்ன உனக்கு அவ்வளவு இலக்காரமாவா இருக்கு? என்ன வித்துடலான்னு சொல்லியா? என்ன வித்துட்டேனா என் பிள்ளை என் மாப்பிள்ளை யார் பாக்கியது? ஆல்ரெடி உங்க வீட்டு செலவே நாங்க தானே பாக்கியம், சேர்த்து பாத்துக்கலாம். என்னன்னா இழுவ, அப்போ ஒரு பிளானோட தான் இருக்கிறியோ? என்ன உங்களை வச்சு எப்படி காலம் தள்ளியதுன்னு அத்தானே யோசிச்சுட்டு இருக்கியாவ? ஆமா, அத்தான் யோசிச்சாவ, நல்லா யோசிச்சாவ. போ, அப்புறம் வாயிலிருந்து எதுவும் கேட்டுறத. ஏன் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் தான் வரான். ஏன் பிரச்சனையை சொல்லலாம்னு சொன்னா நீங்க தொடங்காதுங்க. பின்ன பாரு சின்ன பொண்ணு, என்ன எப்படி வித்துடலாம் நீ சொல்லியா? அதை கேட்டுட்டு நீ கேட்டுட்டு இருக்க. நீங்க விப்பியலோ வாங்குவியலோமா, அது உங்க பிரச்சனை. முதல்ல ஏன் பிரச்சனைக்கு ஒரு வழியை சொல்லுங்க. என் மாமியார என்ன பண்ண? முதல்ல செல்லுல பாத்து பாப்போமா, OLX ஆப்ல விற்க முடியுமா? நீ ஏதாவது பாருங்கக்கா, எப்படியாவது இதை வித்துருவோம். சின்ன பொண்ணு, பார்க்கும்போது ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ நீ போடுங்க. இன்னொன்னு இருக்கு கொடுத்துரும். இழுவ வாங்கி கட்டிட்டு தான் போவான்னு நினைக்கேன். எனக்கு இந்த ஒரு உபாரமும் பண்ணு சின்ன பொண்ணு, இலவசத்திலேயாவது தள்ளி விட்டுருவோம். டீ, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு கதையை கேட்டியா? என்ன டீ, என்ன கதை? எங்க கிளாஸ்ல கடைசி பெஞ்சில லாவண்யா ஐஸ்வர்யான்னு 2 குட்டி இருப்பாளோ பத்துக்க. ஆமா, நம்ம அண்ணனை கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாளே அந்த குட்டியில. ஆமா டி, கிளாஸுக்கு போன் கொண்டு வந்திருக்காளோ பத்துக்க. ஸ்கூலுக்கா? யார்கிட்ட கேட்டு கொண்டு வந்தாளுவ? யார்கிட்ட கேட்டுட்டு கொண்டு வந்தாளோன்னு தெரியல. அவளோட நேரத்தை பாரு. இங்கிலீஷ் பீரியட் அதுமா டீச்சர் எஸ்ஏ சொல்லி தந்துட்டு இருக்கியாவ. போனு அடிக்குது பாரு, என்ன ஒரு அடி. அந்த நேரம் எல்லாரும் அமைதியா வேற இருந்தோமா, கிளாஸ் மொத்தத்திலயும் கலைஞ்சிட்டு. ஐயோ அப்படியா? அப்புறம் என்னட்டாச்சு? அப்புறம் என்ன ஆகும், சாதாவே இங்கிலீஷ் வாதிச்சு சின்ன பிரச்சனை எல்லாம் உடனே ஊதி பெருசாக்கி ஸ்டாஃப் ரூம் வரை கொண்டு போவோம். இது வேற செல்போன்லயே கிடைச்சிருக்கு. காலில் சலங்கு கட்டி விட்ட மாதிரி தான் ஆடு ஆடுன்னு போய் ஆடி திரைச்சிட்டாவ. பின்ன தப்பு தானே டி, ஸ்கூலுக்கு எதுக்கு செல்போன் கொண்டு போகணும்? எதுக்கு அவ கொண்டு வந்தான்னு தெரியல. அது ஏன் கொண்டு வந்தா எதுக்கு கொண்டு வந்தானு கேட்கல. ஆனா டீச்சர் நல்லா திட்டி ஹெச்ச முறை போயிட்டு பார்த்துக்க. அப்படியா? அப்புறம் என்னட்டாச்சு? அப்புறம் அவளுக்கு பேரண்ட்ஸை வர சொல்லி அப்பாலஜி லெட்டர்லாம் எழுதி வாங்கி கிளாஸ்லாம் மன்னிப்பு கேட்க வச்சு இனிமேல் ஃபோன் கொண்டு வர மாட்டேன்லாம் எழுதி கொடுத்துருக்கு. சே பாவண்டி அந்த பிள்ளை. எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லும் போது அவளுக்கு ஒரு மாதிரியா இருந்திருக்கும். ஒரு மாதிரி தாண்டி இருந்திருக்கும். பாவம் போல அழுதுகிட்டே இருந்த பத்துக்க பார்க்க பாவமா இருந்துச்சு. போனை அடிச்ச உடனே எடுத்து சைலண்ட்ல போட்டிருக்கலாமா? சைலண்ட்ல போட்டா மட்டும்
யார் பேக்கை நோண்டியான்ட்டு டீச்சர் கரெக்டாக கண்டுபிடிப்பாவ. எப்படியே மாட்டினதான். இவன் முதல்ல சைலண்டில் போட்டு வச்சிருக்கலாம். தெரியாம ஆன் பண்ணிருப்பா. சே, மாட்டிட்ட பாரு. ஆமா, உனக்கு காலேஜுக்கெல்லாம் ஃபோன் கொண்டு போகலாமா? கொண்டு போக கூடாதான். ஆனா எல்லா பிள்ளைலாம் வச்சிருப்பாவ. நானே கொண்டு போறேன் இல்லையா? காலேஜுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டே நீ? ஆமா, நான் அப்பாட்ட கேட்டேன். அப்பதான் சொன்னாவ கொண்டு போனே. லேட் ஆனாலும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன் இல்லையா, அதுக்குதான். என்னமோ எனக்கு இது சரியா படல, காலேஜுக்கெல்லாம் ஃபோன் கொண்டு போறது. ஆமா, உன் ஸ்கூல்ல உனக்கு இங்கிலீஷ் டீச்சருக்கு சலங்கை கட்டி விட்டாதான் ஆடுவாவ. ஆனா நீ என்ன ஒண்ணு கெட்டாமலே இப்படி ஆடியா? காலேஜுக்கு செல்போன் கொண்டு போறதும் கொண்டு போறது ஏன் இஷ்டம் பார்த்துக்க. நீ அதெல்லாம் தலையிடாத. இடி ஏண்டி எதுக்கிட்டு 2 பேரும் அலறிக்கிட்டே இருக்கிறிய? இப்பதான் நினைச்சேன் என் 2 பிள்ளைகளாம் ஒற்றுமையா இருந்து பேசிட்டு இருக்கு. நீ நினைச்சு கொஞ்ச நேரம் ஆவல உடனே தொடங்கிட்டீங்களா? எம்மா, இவ காலேஜுக்கு ஃபோன் கொண்டு போறாளாமா, அது எதுக்கு கொண்டு போறான்னு கேட்டேன். அதுக்கு அவ்வளவு கோவம் வந்துட்டு. இடி அவ உனக்கு நல்லதுக்கு தானே சொன்னா. எதுக்கிட்டு போன்லாம் கொண்டு போறா? கொண்டு போனா கூட படிச்ச பையனுல நம்பர் கேட்பானுவேன். தேவையில்லாத பிரச்சனை வர. எதுக்கு போனு? எம்மா, காலேஜுக்கு போனை கொண்டு போனாதானே நான் எத்தனை மணி பஸ் ஸ்டாப் வருவேன்னு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். ஆமா, கொண்டு போனாதான் சொல்ல முடியும். என்ன அவ லூசு மாதிரி சொல்லியான்னு கேட்டுக்கிட்டு நீங்க இப்படி சொல்றீங்க? ஃபோனால எதுவும் பிரச்சனை வரேன்னு நான் சொன்னேன். இன்னைக்கே எங்க ஸ்கூல்ல ஒரு பெரிய பிரச்சனை. போனை தேவைக்கு யூஸ் பண்ணணும். தேவையில்லாத எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துட்டு கூடாது, புரியுதா? நான் எல்லாம் அப்படி யாருக்கும் கொடுக்கலப்பா. சும்மா அட்வைஸ்ங்கிற பேர்ல கொன்னுகிட்டே இருப்பாவ நம்மள. என்ன மக்கா, நான் இப்ப என்கிட்ட என்ன தப்பா சொல்லிட்டேன்? இப்படி தெரிச்சுக்கிட்டு போறா? நானும் அதை சொன்னேன். நானும் அமைதியா தான் சொன்னேன். ஆனா அவ கோவப்பட்டுட்டு போறா. ஷப்போ, இந்த பிள்ளைகள்கிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியலம்மா. ஊன்னு சொன்னா நமக்கு மாமியார் மாதிரி நிக்கணுவ. அம்மா இந்த மீனை சாப்பிடுன்னு சொல்லிட்டு போனாவ. முள்ளு கூட எடுத்து தரல. இத நான் இப்ப எப்படி சாப்பிடியது? வாயில முள்ளு இல்லையா குத்தம்? உமா, உமா, ஐ பெரியம்மா வந்திருக்கியாவ. என்ன கனி, நீ மட்டும் இருக்கிய? உங்க அம்மையை காணல? பெரியம்மா, அம்மா இப்பதான் அந்த ராணியத்த வீட்டுக்கு போனாங்க. ராணியத்த வீட்டுக்கா? எதுக்கு ஏதாவது சொன்னாலா? சொல்லவே இல்லை பெரியம்மா. இப்ப வரேன், இந்த மீனை சாப்பிட்டுட்டு இருன்னு சொல்லிக்கிட்டு போனாவ. என்ன பெரிய மீனா வாங்கிருக்கு? இது என்னைக்கு வாங்கினது தெரியல. நேற்று நைட்டு தான் எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கேன். ஓஹோ, இப்ப நம்ம ஏதாவது வாங்கி கேப்போம்னு சொல்லிட்டு நைட்டு கடலுக்கு போய் வாங்கி எவ்வளவு இருக்குமோ? என்ன கனி, உங்க அம்மா மீனெல்லாம் பொரிச்சு தந்திருக்கியா? தின்னாம இருக்கியா? இது எப்படி சாப்பிடுறதுன்னே தெரியல பெரியம்மா. முள்ளா இருக்கு. என்ன சியானா, வாயினா பல்லாம் மீனா முள்ள இருக்கிறது சகஜம் தானே, பிச்சு தின்ன வேண்டியதானே. கையில குத்திரல பெரியம்மா, அதான் வச்சிட்டு இருக்கேன். சரி பெரியம்மா, உனக்கு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரட்டா? சரி பெரியம்மா. முதல்ல மீனுக்கு மேல இருந்து அப்படியே பிச்சு எடுக்கணும். பிச்சு எடுத்து வாயில வைக்கணும். இப்போ அது வாய்க்குள்ள போச்சா, மறுபடியும் மீனை கமத்தி போட்டு மறுபடியும் பிச்சு எடுத்து வாயில வைக்கணும். இப்படியே மீனை பிச்சு பிச்சு எடுத்து வாயில வச்சா மீனை தீந்துடும் பாரு. பாத்தியா கனி, இப்படிதான் மீனை தின்னணும். பாத்தியா என்னால பெரியம்மா தின்னுட்டேன் நீ. சரி பெரியம்மா, இனி நானே தின்ன கத்துப்பேன். கனி, கனி. ஐயோ, இழுவ வந்துட்டா, போயிருவோம். என்ன மக்களே, அம்மா போயிட்டு வர முன்னாடி மீனெல்லாம் அழகா சாப்பிட்டுட்டீங்க. மீனை நான் சாப்பிடலம்மா, பெரியம்மா தான் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தாங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பெரியம்மா இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டு பெரியம்மாவே சாப்பிட்டுட்டாங்க. என்னட்டி அவ்வளவு மீனி அவளுக்கா கொடுத்தா நீ? பெரியம்மா சொல்லிதாம்மா தந்தாவ. போட்டியங்க உன் அப்பந்தான் எல்லாம் அவளுக்கு வாரி வாரி குடிக்கான்னு பார்த்தா நீயுமா? நான் ஷியானாக்கா வீட்டுக்கு விளையாட போறேன். இனி மீன் நான் மட்டுமே பிச்சு தின்னுவேன். எப்பேற்பட்டவளா இருக்கியா? சின்ன பிள்ளைகிட்ட இருந்து வாங்கி தின்றியாளே, வெக்கமாலே இவளுக்கு. இப்படி இருப்பானே நினைச்சு பார்க்கலையே. கிளம்பியாச்சா? தந்துடியத பல்லடத்துல போயாது ஒத்தைக்கு தின்னு, ஊருக்கே வளம்பாதன்னா. சரி அம்மா, நானே சாப்பிடுவேன். தின்னா சரிதான். தனி அம்மைக்கு கோவத்தை வருத்த கூடாது. அங்க போன பிறகு அவிய கேட்டாவ இவிய கேட்டாவ, அவளுக்கு கொடுத்தேன் இவளுக்கு கொடுத்தேன்னு வந்துச்சு. நீ வை, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேம்மா, நானே சாப்பிடுவேன் போதுமா? காலையில கஷ்டப்பட்டு எழும்பி அம்மா உனக்குன்னு அவிச்சு தந்தது, ஒழுங்கா தின்னு, தூர போடாத. சரி அம்மா, நானே சாப்பிடுவேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். ஷியானாக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பெரியப்பா இன்னைக்கு கொண்டு விடுன்னு சொன்னாங்கம்மா. அங்க போறதெல்லாம் சரி கனி,
கொண்டு போன டிஃபன் பாக்ஸ் அங்க வச்சு நீ ஓபன் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் வந்து பாப்பேன். அவ ஏதாவது நீங்க ஓபன் பண்ணணும்னு சொன்னா நீ வை. ஓபன் பண்ண மாட்டேம்மா. உன் பெரியம்மா கேப்பா, மத்தியானம் என்ன சாப்பாடு வச்சிருக்கியான்னு. டிஃபன் பாக்ஸ் எதுவும் காட்டாதுன்னா. சரி, காட்ட மாட்டேம்மா. போயிட்டு வரேன், பாய். போ போ. பச்சை பிள்ளைகிட்ட இருந்து மீனை புடுங்கி தின்ன பாவி. வர்ற ஆத்திரத்துக்கு இந்த 4 முடி கையில கிடைச்சா 4 முடியும் கட் பண்ணி எடுத்துருவேன். இவாயெல்லாம் நல்லா இருப்பாளா? பச்சை பிள்ளைகிட்ட இருந்து வாங்கி தின்னுட்டாலே, மனசு கேட்கவே இல்லை. என்னவுமா, யாரை யாசிக்கிட்டு இருக்கியா? அட வா சின்ன பொண்ணு, நீயா? என் மன வேதனைய கொட்டிட்டு இருக்கேன். யாருகிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லு? என்னவுமா, மன வேதனையா? என்னாச்சு? என்னாச்சா? இன்னும் என்ன ஆகணும் சின்ன பொண்ணு? இந்த 4 முடியெல்லாம் ஒரு மனசியா? ஏன்மா, ஏன் உனக்கு 4 முடிக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னாச்சு? கேட்டுக்க சின்ன பொண்ணு, நீ அத்தைக்கிவிய குளச்சல்ல போய் நல்ல மீன் போல வாங்கிட்டு வந்தாவ பத்துக. அதுவும் 2 மீன் தான் இருந்து. என் மூவா கறி வச்சா தின்ன மாட்டானே, அவளுக்கு மட்டும் 2 துண்டு எடுத்து பொரிச்சு கொடுத்தேன் பார்த்துக்க சின்ன பொண்ணு. மீன் தானே உமா பொரிச்சு கொடுத்தா, இதுல என்ன பிரச்சனை? பொரிச்சு கொடுத்ததுலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தான் பொரிச்சு கொடுத்துட்டு ராணிய கழக வீடோட போலான்னு போயிட்டு வந்தேன் சின்ன பொண்ணு. நான் போயிட்டு வர கேப்பில் இந்த 4 முடி நயன்தாரா இருக்கா இல்லையா, எங்க இருந்து தான் வந்தாளோ, இவளுக்கு எப்படிதான் மணக்குமோன்னு தெரியல. பச்சை பிள்ளைக்கு கையில இருந்த மீனை வாங்கி தின்னு போட்டா சின்ன பொண்ணு. ஒரு காலம் எனக்கு மனசு கேட்கல பாரு. 4 முடியா இப்படியா பண்ணுச்சு? நான் வந்து பாக்கேன், தட்டுல வர முள்ளு மட்டும் இருக்கு. எனக்கு வந்துச்சு பாரு கோவம். பிள்ளைகிட்ட எப்படி மீன் தின்னு சொல்லி கொடுத்தானோ. அட கடவுளே, பெய்யும் பிள்ளைகிட்ட இருந்தா பிடிங்கி தின்ன இந்த 4 முடி. நீ ஒன்னும் சொல்லலையா உமா? நான் வார சத்தத்தை கேட்டு ஓடிட்ட பத்துக்க. அவளுக்கு இன்னைக்கு இல்ல, ஒரு நாள் சரியா கொடுப்பேன். இத உடனே கேட்டு முடிச்சிருக்க வேண்டியதானே உமா, நீ ஏன் ஆற போடியா? யாரும் வரட்டு, இவளுக்கு சேர்த்து கொடுக்கலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பச்சை பிள்ளைகிட்ட வாங்கி தின்னுட்டா பாரு. சே, நினைக்கும் போதே கேவலமா இருக்கு. இந்த 4 முடி என்ன பழக்கம் இதெல்லாம்? நான் ஏதாவது யாசிப்படுவேனியாக்கும். இன்னைக்கு காலையில இருந்து இந்த பக்கம் வரவே இல்லவா. இல்லைன்னா விடிஞ்சா போதும், குழம்ப கொண்டா, சீரகம் கொண்டா, தேயிலை கொண்டா எல்லாத்துக்கும் வருவா. எப்படி நான் அன்னைக்கு யாசுவேன்னு தெரியும், அதான் இந்த பக்கமே காணல. நீ வரும்போது சரியா கொடுமா? அதுக்கு தான் சின்ன பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்ப வருவா நீ? இந்த 4 முடி இப்படியா போயிட்டு வர புத்தி சரியே இல்லை. சரியே இல்லை இவ்வளவு விடியதால தான் அவ ஓவர் ஆக்கியா. அவளை சரி பண்ணிடுறேன். பச்சை பிள்ளைட்டு இருந்து மீனை பிடிக்க தின்னவா தானே, விட்டு வேணா பாரு. என்னாச்சுங்க, வந்த நேரத்துல இருந்து ஏன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன்? இல்லை சிதா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். எப்படி சொல்லவா? முடிவு எடுத்திருக்கீங்களா? என்ன முடிவுங்க? நான் சொல்ல போகிற பதில் உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சிதா, இருந்தாலும் வேற வழி இல்லை, அதனால தான் சொல்கிறேன். என்னங்க புதிரெல்லாம் போடுவீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நான் நேற்று வர அப்பா என் மேலே மட்டும்தான் கோபமாக இருக்காங்க, மனசு மாறிடும்டா தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று அப்பா உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதமும் உன்னை திட்டுறது எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்காச்சுதா. சரிங்க, மாமா தானே சொல்லிட்டாங்க. ஏன்? இருந்தாலும் யாமுன்னு நீ கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னங்க, என்ன சொல்ல வரீங்க? இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் தீர்ற வரைக்கும் நீ உன் அம்மா வீட்டில் போய் இருக்கிறியா அஜிதா? நாளுக்கு நாள் நீ இங்கேருந்து கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல அஜிதா, அதனால தான் சொல்கிறேன். நீ உன் அம்மா வீட்டில் போயிரு, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன அப்புறம் நானே வந்து உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரேன், அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? கஷ்டமோ நஷ்டமோ நான் உங்கள் கூட தான் இருக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கேன். கஷ்டம் ஒன்று வந்துட்டா உடனே நான் உங்களை விட்டு போயிடுவேன் நீங்கள் நினச்சிங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஜென்மம் முழுவதும் முந்தன் விழிகளில் தங்கிக் கொள்ள வரவா, உன்னை விட ஒரு நல்ல மனிதனை கண்டதில்லை தலைவா. என்னக்கா பாலை வாங்கிட்டு உடனே போறான்னு பார்த்தா இந்த லட்சுமி அக்களை வேற காணல, எங்க போனாவலாம்?
நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு நிற்கேன். என்கிட்ட இப்போ வரேன்னு சொல்லிட்டு வெளியே போச்சு பார்த்துக்க. இப்போ வந்துடும். மறுமூளை என்ன காணல, அணக்கமே இல்லை. என்னையாவது ஏதாவது விசாரிச்சீங்களா? நான் நிற்கும்போது ஒரு வாட்டி மட்டும் வெளியே வந்த பார்த்துக்க. என்ன கண்டனம் படபடா உள்ளே போயிட்டா. நம்மளும் பேசி பழக்கல பத்தியா, அதை நான் ஒன்றும் கேட்டுக்கல. என்னக்கா நீங்கள் ஏதாவது பேச்சை கொடுக்க வேண்டியதானே? பேச்சை கொடுத்தாதானே வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியும். கொடுக்கலாம். மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த பூங்கொடி ஒரு வாட்டி சொன்னா தெரியுமா, எங்கள் வீட்டு பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கலானே. அதை மாதிரி இவனை ஏதாவது சொல்லிட்டானா? அப்படியெல்லாம் சொன்னால் தாங்கிக்க வேண்டியதாக்கா. அடுத்த வீட்டு கதையை நான் அறியது அவ்வளோ சுலபமா? எனக்கெல்லாம் அது ஒரு மாதிரி இருக்கும் கீதா. யாராவது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாவன்னா ரெண்டாவது அவன் முகத்தை பார்க்கவே பிடிக்காது பார்த்துக்க. பக்கத்து வீட்டு கதையை அறியதுல ரோசம் சூடு சோறணும் ஒன்றும் இருக்கக்கூடாதுக்கா. அது என்னமோ உண்மைதான் கீதா. இருந்தாலும் ஒருக்கா அந்த அஜிதாவை கூப்பிட்டு ஏதாவது கேட்டு பார்ப்போமா? ஆ சரி கீதா. அஜிதா, அஜிதா. என்னக்கா அஜிதாவை கூப்பிட்டா அண்டா வந்து நிக்குது. என்ன புஷ்பா, எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்க? என்ன? இல்லக்கா நீங்க வர லேட் ஆகுமான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். சொல்லிட்டு தானே போனேன் புஷ்பா, இப்ப வரேன். நீ ஏக்கா அதெல்லாம் விடுங்க. உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையாக்கா? வீட்டுல பிரச்சனையா? ஏன், யாரு சொன்னா? இல்லக்கா வெளியே எல்லாரும் ஒரு மாதிரி தான் பேசிக்கிடியாவ. அதான் கேட்கும்னு தப்பா நினைக்காதுங்க. ஆமா, வெளியே எல்லாரும் என்ன பேசிக்கிடியாவலாம்? ஏதோ உங்க வீட்டுக்காரர் வந்து உங்க மருமோளை ரொம்ப கொடுமைப்படுத்தியதாவெல்லாம் சொல்லிக்காங்க அக்கா. உண்மையா? ஊர் உலகத்துல உள்ளவளும் எல்லாம் 1000 சொல்லுவாளுவ. அதெல்லாம் கேட்டுட்டு இங்க வந்து கேட்குறிய? அது இல்லக்கா, இந்த ஏதோ அரவிந்த தனி குடித்தனம் போக சொல்லிட்டாரா? அப்படியா? அது மட்டுமா? வீட்டுக்குள்ள 2 பேனை சோறாமே. உண்மையா? எம்மா தாயலை, உங்க 2 பேரையும் கையெடுத்து கும்பிடியேன். அற குறையா எதையாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இங்க வந்து நல்லா நீட்டாருங்க வாய. எங்ககிட்ட கோவப்படாதுங்கக்கா. நாங்க அரைஞ்சது தான் உங்ககிட்ட கேட்டோம். இதுல என்னக்கா தப்பு இருக்கு? நீங்க அரைஞ்சதை கேட்டீங்களோ, நீங்களாவே கதை கட்டுரையெல்லாம் எழுதி கேட்கறீங்களோ, யாருக்கு தெரியும்? நாங்க இதுக்கு அப்படி கேட்க போறோம். எங்களுக்கு என்ன அப்படி கேட்கணும்னு தலையெழுத்தா? தாயலை வாயை மூடிட்டு போங்க. அதான் கையெடுத்து கும்பிட்டுட்டேன் இல்லையா, விட்டுருங்க. பாலை வாங்க வந்தோமா வாங்கிட்டு போனோமானி மட்டங்கிடுங்க. தேவையில்லாம என் வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்காதுங்க. இந்த ஊர்ல உள்ள எல்லாரோடையும் பார்த்துட்டு தான் தெரியும் என் வீட்டு கதை நான் நல்லா வச்சு செய்யறாளுவேன். ஏக்கா உங்க வீட்டு கதை மட்டும் இல்ல, எல்லாருக்க வீட்டு கதையானாலும் இந்த ஊருக்காரையை ஒரு மாதிரி தாக்கா பேசுறாங்க. உங்களை மட்டும் தனியா சொல்லாதுங்க. ஆமாக்கா, 4 பேர் 4 விதமா பேசிய சகஜம்தான். நீங்க எங்ககிட்ட கோவப்படாதீங்கக்கா. உங்ககிட்ட கோவப்படக்கூடாதா? அந்த 4 பேர் முதல்ல யாருன்னு தெரியுமாண்ணா? நீங்க 2 பேரும், அப்புறம் அந்த ஊர் கிழவி அந்த ஃபாத்திமா. 4 பேர் 4 விதமா பேசுறது நீங்க 4 பேரை மட்டும்தான். இதுல வேற எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வந்துட்டாளுவேன். என் வீட்டு கதையை பேசுறது இன்னைக்கு லாஸ்டா இருக்கட்டு. நீங்க எங்ககிட்ட கோவப்படாதுங்க. நாங்க அரைஞ்சதாங்க கேட்டோம். அரைஞ்சதை கேட்டாலும் உங்க கட்டுரையில கேட்டாலும் பேருங்க பாத்துடுங்க. கொல்ல இடிக்க இறைய கண்டு குரங்கு பூணு கட்டுதான் வந்துட்டாளுவ. பத்தியா கீதா, என்ன சாடிட்டு போறா. இவகிட்ட எல்லாம் பேசக்கு வந்தோம் பாரு. ஏக்கா அது கோவப்படுறதுலேருந்தே தெரியல, வீட்டுக்குள்ள ஏதோ பிரச்சனை தானே. ஆமா ஆமா, அது என்னமோ உண்மைதான். வா ஏம்மா போயிட்டு வரேன். நம்ம எது போயிட்டு வரியா? எங்கிட்ட போறா? இன்னைக்கு காலேஜ் லீவு தானே, எங்க கிளம்பிட்டா? ஏம்மா இப்படி இருக்கிறிய? ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட 1000 நேரம் நான் சொல்லணுமா? ஏண்டி என்கிட்ட ஒரு மாதிரி தெரிச்சியா? எங்க போறேன்னு தானே கேட்டேன். ஏம்மா நேற்றைக்கு நைட்டே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா, என் கிளாஸ் பிள்ளைகிட்ட கொஞ்சம் நோட்ஸ் வாங்கணும், காலையில் போவேன். நீ நோட்டா? ஏன் அப்பா ஒரு நோட் ஒன்று வாங்கி தரலையா? கூட படிச்ச பிள்ளைகிட்ட போய் வாங்க போறேன்னு சொல்லியா? ஏம்மா சும்மா இருங்க, தெரியலைன்னா வாயை மூடிட்டு சும்மா இருங்க. கோவத்தை வருத்தாதுங்க பார்த்துடுங்க. எது சும்மா இருங்கம்மா? கோவத்தை வருத்த கூடாதா? எடி அப்பா உனக்கு காலேஜ் தொடங்கணும்னு எவ்வளோ ரூபாய்க்கிட்ட நோட் வாங்கி தந்தாவ. எல்லா நோட்டையும் நீ இதை மாதிரி தான் யார்கிட்டயாவது கொண்டு கொடுத்துட்டு உன் தேவை ஒவ்வொருத்தையாவே கேட்குறியோ? அத்தை அது நோட் வேற, இது நோட்ஸ் வேற. அத்தை பாருங்க அண்ணி எப்படி சொல்லி அவனி. எம்மா உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு பேச தெரியாதம்மா. நீ எங்கே போகணுமோ போ, போயிட்டு சீக்கிரம் வீடு வந்து சேருப்போ. போயிட்டு வாரேன். மக்களே அடுப்பில் குழம்பு இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் உப்பு பார்த்து இறக்கிடு. நான் வந்து லட்சுமி கிட்ட போயிட்டு வரேன்னம்மா. ஆ சரி அத்தை. இதை குட்டிட்டு நான் இப்போ என்ன கேட்டுட்டேன், என்கிட்ட இந்த நிலை நின்றுட்டு போகிறா. ஏம்மா ஏன் உனக்கு எங்கேயாவது புக்கா வாங்க போகணும்? நான் எங்கேயும் போகலம்மா. ஆமாம் அவன் எங்கே போகிறாளாம்? ஏன் உங்ககிட்ட சொல்லாமல போகிறான்? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னா. ஏம்மா அவள் மட்டும்தான் போகலாம். ஏண்டி
உனக்கு யார் வீட்டில் போய் நோட்டு வாங்கணுமா? போறேன்னா போ. நோட்டு வாங்கணுமா? எனக்கு ஏன் நோட்டு வாங்கணும்? என்கிட்ட எல்லா நோட்டும் இருக்கு. கேட்டுக்கு மக்கா, உனக்கு வாங்கி வந்த மாதிரி தானே அப்பா அவளுக்கு வாங்கி கொடுத்தாவ. ஆமா, இப்போ எதுக்கு ஏன் வீட்டில் கொடுத்த நோட்டோலாம் எங்கேயோ கொண்டு களைஞ்சிக்கிட்டு இப்போ ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்டயா போய் கேட்க போறவாரு. நீங்க ஒன்றும் கேட்கலையாம்மா? கேட்காமலாட்டி இருப்பேன். மைனியாரம் சேர்ந்து சொல்லியாலும் அந்த நோட்டு வேற இந்த நோட்டு வேறனே. நமக்கு என்னத்த புரியுது? ஓ, நோட்ஸாம்மா? நோட்ஸோ நூடுல்ஸோ நான் லட்சுமியோட போயிட்டு வந்துடுறேன். பாவம், அம்மையை வச்சு காமெடியா இருக்கு. உமா, காப்பி எல்லாம் குடிச்சாச்சு இல்லையா? ஆமாங்க, எல்லாம் குடிச்சாச்சு. ஏன்? இல்லை உமா, இனி வீட்டில் சும்மா தானே இருக்க போகிறோம். வா, அப்படியே நீயே நானும் பிள்ளை மாட்டு பார்க்க வர போயிட்டு வருமா? ஏங்க, நிஜமா வாங்க சொல்றீங்க? இப்பவா? இன்னைக்கா? ஆமா உமா, எப்பவும் நீ என் பிள்ளையும் வீட்டிலேயே தான் அடைஞ்சு கிடக்குறிய. அதுலேயும் கனி ஸ்கூலுக்காவது போயிட்டு வரா. ஆனால் நீ எங்கேயுமே போகாமல் எப்பவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிய. நானா எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறாதானே உண்டு. போமா? ஏங்க, நான் தான் உங்ககிட்ட எப்பவும் வெளியே போமான்னு கேட்பேன். ஆனால் இன்னைக்கு நீங்களே கேட்கும் போது சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு என்னவுமா, ஒன்னையும் பிள்ளையும் சந்தோஷமாக வச்சுருக்கிறது தான் எனக்கே சந்தோஷம். அது ஒன்று தெரியுமா? ஏங்க, நீங்கள் இப்படி என்கிட்ட பேசி எவ்வளோ நாள் தெரியுமா ஆகுது? இல்லைன்னா எப்பவும் சண்டை தான் வரும். பழசெல்லாம் யாவுமா இப்போ சொல்லிக்கிட்டு? வா, கிளம்பு, போவோம். இல்லைங்க, பழசு நினைச்சாலும் சந்தோஷமாக தானே இருக்கு. அப்படியே நம்ம சண்டை போட்டாலும் அதுலேயே ஒரு ஆனந்தம் தானேங்க. ஆமாம்மா. என்னவா இருக்கும்? இழுவையும் சொல்லுவாங்க, நல்லா சிரிச்சு பேசி சத்தம் இங்கே வர கேட்குது. என்னத்த பேசி அப்படின்னு தெரியலையே. இந்த நேரம் கரெக்டாக நம்ம போனால் சரியா இருக்கும். ஒருவேளை அன்னைக்கு வாங்கினா இல்லையா கடலில் போய் மீன், அதை வாங்க 2 பேரும் கிளம்பி எவ்வளோ இருக்குமோ? ஆமாம், கரெக்டு. வசந்தி, இந்த வாய்ப்பை விடவே கூடாது. மீனா வாங்க போறிய? மீன் இன்னும் வாரே. ஷியானா, நம்ம தனியாக போனால் செடிப்பட்டே வராது. ஷியானாவே கூட்டிகிட்டு போவோம். ஏம்மா? எட்டி வா, சித்தப்பா விட போயிட்டு வரும். வா. நான் வரலம்மா, இப்போ மயிலு வீட்டுக்கு வரேன்னு சொன்னா நீங்கள் போங்க. விவரம் கெட்டதே, வாடி சொன்னா வாட்டி. எதுக்குமா? உன் சித்தப்பா தான் உன்னை கூப்பிட்டான். வா, என்னென்னு போய் கேட்டுட்டு வரும். வா. கெட்டுனது தான் நம்மக்கிட்ட எப்பவும் 1008 கொஸ்டின் கேட்குதுன்னு பார்த்தா பெத்தது அதுக்கு மேலே இருக்கு. யாரம்மா யாசரியா? அப்பாயா? இடி, நீ வாயை மூடிக்கிட்டு வா. வந்தோம் அந்த மனுஷன் போட்டு விடுவது தானே. வாயை மூடிக்கிட்டு வா. சரிம்மா, கிளம்புவோம்மா? சரிங்க, போகலாம். மைனிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டா? மைனிட்ட சொல்ல போறியா? ஏன்? அவள்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா நீ வருவியோ? இல்லைம்மா, கோவப்படாத. நம்ம போன வாரம் வந்து தேடோ பத்தியா, அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. தேடனா தேடட்டு, அப்படியே அக்கறை உள்ளவா ஃபோன் பண்ணி கேப்பா. நம்ம இப்போ கிளம்புவோம். சரி, நீ கோவப்படாத, சந்தோஷமாவே வா. பின்ன என்னங்க, சந்தோஷமா நம்ம போகலான்னு நினைச்சா அவியலை கூப்பிட்டா அவியல்கிட்ட சொல்லட்டான்னு சொல்லிட்டு இருந்தா கோவம் வரதானே செய்யும். சரி உமா, யார்கிட்டையும் சொல்லல, வா போலாம். யாரு வர இந்த நேரம்? அதான் என்ன வந்துட்டா இல்லையா? எப்படிதான் மனத்தோப்பா. என்ன செல்வா, 3 இங்கே கிளம்புற மாதிரி இருக்கு. எங்க போறிய? இல்ல மைனி, நான் வெளியே இந்த பார்க்கில் ஏதாவது போயிட்டு வரலான்னு தான். பார்க்குக்கா போறிய? என் மூலம் ஒரே அழகா பார்க்குக்கு எங்கேயாவது கூட்டிட்டு வானே. இவ்வளோ கூட்டிட்டு போறீங்களா? அம்மா வேண்டாம்மா, மயிறு விளையாட வருவாம்மா. இவியல்கிட்டலாம் போன வாரம் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தா. அவைய தான் கூட்டிகிட்டு போகாம இருந்தாவ. அதுக்கு என்ன மைனி, நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவளை கிளப்பி விடுங்க. ஒரு இடமும் நிம்மதியாக போவே விட மாட்டா. உண்மையை சொல்லனா, எனக்கு வராதுக்கு ஆசையாக தான் இருக்கு. ஏக்க, நாங்கள் போகிறது ஒரு பைக்கில் தான். இதில் எல்லாரும் ஏற்றிட்டு போக முடியாது. மைனி வேணா, நீங்கள் அண்ணன் வந்த பிறகு நீங்களும் வரையலா? யார் செல்வா, உன் அண்ணனா? அவர் எங்கே வந்தோடனே வேலையை போயிட்டு வந்துட்டு எப்படா படுக்கலான்னு நினச்சிட்டு இருப்பாரு. கூட்டிகிட்டா போவார். வேணா ஒன்று பண்ணுவோமே, பக்கத்தில் தானே இருக்குது பார்க்கு. நடந்து போமா, இல்லைன்னா பஸ்ஸில் போமா? சேர்ந்து போகலான்னு நினச்சேன். அவள் எதுக்கு வந்தாலும் அவள் வேலையை அவள் கரெக்டாக பார்த்துருவா. அம்மா, பைக்கில் போகிறத விட பஸ்ஸில் போனால் சூப்பர் ஜாலியாக இருக்கும். பஸ்லேயே போமா? நான் பார்க்குக்கு வரல, ஒரு இடத்துலையும் பறக்கவும் வரல. என்ன செல்வா, நான் வரேன்னு சொன்னதாலே உமா இவ்வளோ கோவத்தில் போகிறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி, இன்னொரு ஆள் போய்க்கலாம். நான் மயிலு கூட விளையாட போகிறேன். நானும் வரேன். மைனி,
நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதுங்க அவள் போட்டு. நீங்களாவது சந்தோஷமா கிளம்புனியே, நான் வந்து தான் அதை கெடுத்து விட்டுற மாதிரி ஆயிட்டு செல்வா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி, நீங்கள் வருத்தப்படாதுங்க. இழுவ என்னை விட்டுட்டு பார்க்குக்கு போக பிளான் போடியா? விட்டு தானே நான்